ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவர்ண கேரளம் ட்ரா வந்து 12. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா காரணியா ப்ளஸ் ரிசல்ட் நம்பர் வந்து 696. இப்போ இதில் நான் எடுத்த மெத்தடில் வந்து ஏ போர்டில் 6-9 நம்பர் எடுத்திருப்பேன். ஏ போர்டில் தான் 6 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி ரிசல்ட்டை இதிலே முட்டிட்டாங்க. 6-9னா இதுலேயே 3 நம்பருமே ஏபிசி போர்டு இதிலே பாஸ் ஆகிடுச்சு. ஏ போர்டில் 6, பி போர்டில் 9, சி போர்ட்லேயும் 6 கொடுத்துட்டாங்க. மீதி நம்ம எடுத்த பி போர்ட் நம்பர் 1, சி போர்டில் 8 இல்லைனா 0 இல்லைனா 4 நம்பர் சொல்லியிருப்பேன். இதில் ஏ போர்ட் மட்டும் நேற்று ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகிருந்தது 6 இல்லைனா 9. இப்போ இங்கே 6 இல்லைனா 9 இந்த நம்பர் எப்படி சொல்லியிருந்தேன்னா, இந்த காரணியா ப்ளஸ் இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். ஜூலை மந்த் சார்ட் வச்சு சொன்ன நம்பர் வரல, இயர்லி சார்ட் வச்சு கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் வந்திருந்தது. 6 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 7 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 6 இல்லைனா 9 ரிப்பீட் ஆகிடும். இங்கே 7 6 9, இங்கேயும் 7 6 9, இந்த இடத்துலையும் 7 9. இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்லேயும் 6 7 9. இப்போ போன வார காரணியா ப்ளஸ் நம்பர் வந்து 766. 7 6 இருந்ததுனால 9 மட்டும் வரலாம், இல்லை ரிசல்ட் மாற்றி கொடுக்கலாம்னா 6 நம்பரும் வந்துடலான்ட்டு இந்த 2 நம்பருமே எடுத்திருந்தேன். 6 9 இந்த 2 நம்பர் தான் இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு ஏ போர்டு. அதே மாதிரி பாக்ஸ் ஃபுல்லாகவே பாஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே இங்கே கம்பேர் பண்ணி எடுத்த ஒரு நம்பர் தான். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 696. ஜூலை மந்த் சார்ட் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா 6 9 இருக்கும்போதே 4ன்ற ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? 6 9 4 இந்த 3 நம்பர் தான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டோ இல்லை அடுத்தடுத்த போர்டு. ஓகேவா? எப்படி பார்த்தீங்கன்னா 6 9 இருக்கும்போதே அங்கே ஒரு 4ன்ற நம்பர் இருக்கும். இங்கே 046னா அதுக்கு அடுத்த நாள் வந்து 119, 4 6 9. இங்கே 492, அதுக்கு அடுத்த நாள் 046. ஓகேவா? இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 4 9 6 இல்லை இப்படி எடுத்திங்கனாலும் நம்பர் 6 4 9. இப்போ நேற்றைய நம்பர் வந்து 696. அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் எங்கேயுமே 4ன்ற நம்பர் வரல. 6 9ன்ற நம்பர் இருக்கிறதுனால 4 மட்டும் பெண்டிங். இப்போ 4ன்ற நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த நம்பர் மட்டும் நான் ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்திருப்பேன். இது வந்து இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே ஜென்ரலாக நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். நேற்றைய நம்பரே வந்து 696. 6 9 நம்பர் இந்த ஜூலை மந்தில் இருக்கும்போதே அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 4 பாஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 செட்டு ரிசல்ட் இருந்தது. இங்கே 046, அதுக்கு அடுத்த நாள் 119, 492, அதுக்கு அடுத்த நாள் 046, 4 6 9. இப்படி எடுத்திங்கனாலும் 9 4 6 இல்லை எப்படி பார்த்தாலும் 4 6 9 தான். இப்போ நேற்றைய நம்பர் 696 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 4 வரலாம். அதே மாதிரி அதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் எங்கேயுமே 4 பாஸ் ஆகலை இது வரைக்கும். அதனால் 4 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து நான் இந்த சுவர்ண கேரளம் ரிசல்ட்டு. ஓகேவா? சுவர்ண கேரளம் இன்றைக்கி வந்து 12வது ட்ரா. இது வரைக்கும் மொத்தமாக நம்மளுக்கு வந்து ஒரு 11 ட்ரா தான் நடந்திருக்கு. சுவர்ண கேரளம் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா நேற்று ரிசல்ட் நம்பர் இல்லை, அதுதான் போன வார சுவர்ண கேரளம் ரிசல்ட் நம்பர் 11வது ட்ராவில் பாஸ் ஆன சுவர்ண கேரளம் ரிசல்ட் நம்பர் வந்து 561. ஓகேவா? போன வார நம்பர். இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். 1 நம்பர் சுவர்ண கேரளத்தில் இருக்கும் போதே அதுக்கு அடுத்து வர நம்பரில் 0 3 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடும். 1 0 இருக்கலாம், இல்லை அது பக்கத்தில் 3ன்ற நம்பர் பாஸ் ஆகிடலாம். ஓகேவா? அடுத்தடுத்து சார்ட் மட்டுமே நீங்கள் சுவர்ண கேரளம் சார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்பர் இருக்கும். இந்த மாதிரி பாஸ் ஆனால் ஒரு 2 செட்டு ரிசல்ட் இங்கே கம்பேர் பண்ணி எழுதியிருப்பேன். 320, அதுக்கு அடுத்த வாரம் 610, அதுக்கு அடுத்த வாரம் 439. இங்கே 021, அதுக்கு அடுத்த வாரம் 790, அதுக்கு அடுத்த வாரம் 932. இப்போ போன வாரம் சுவர்ண கேரளம் ரிசல்ட் நம்பர் வந்து 561. 1 இருக்கும்போதே இதை சுற்றியே நீங்கள் 0 3ன்ற நம்பர் வந்துடும். ஓகேவா? 1 0 3. இந்த இடத்துலையும் 1 0, அதுக்கு அடுத்த வாரம் 3. இப்போ போன வாரம் சுவர்ண கேரளம் ரிசல்ட்டு 1 தான். இப்போ இந்த வார ரிசல்ட்டு, அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 0 இல்லைனா 3 வரலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ரெண்டாவது மெத்தட் வந்து இது சுவர்ண கேரளம் சார்ட் மட்டுமே வச்சு நான் சொல்கிற ஒரு நம்பர் தான். ஓகேவா? இது வரைக்கும் சுவர்ண கேரளத்திலே வந்து இன்றைக்கி வந்து 12வது ட்ரா. இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 11 ட்ரா தான் நடந்திருக்கு. இந்த 11 ட்ராலையுமே இந்த மாதிரி தான் ரிசல்ட்டு கம்பேர் பண்ணி எடுத்திருப்பேன் நம்பர். 1 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டோ முன் வர ரிசல்ட்டோ இல்லை எந்த போர்டு எடுத்து செக் பண்ணிங்கனாலும் 1க்கு அடுத்து 0 3 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடும். இங்கே 320 610 439, 021 790 932. இப்படி எடுத்திங்கனாலும் 0 1 3 இல்லை இப்படி பார்த்தீங்கன்னாலும் 3 1 0. இப்போ இங்கே 1 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 0, அதுக்கு அடுத்த வாரம் 3. இப்போ போன வார சுவர்ண கேரளம் ரிசல்ட்டு 11வது ட்ராவில் பாஸ் ஆன சுவர்ண கேரளம் நம்பர் வந்து 561 தான். 1 இருக்குது. அப்போது இந்த வார ரிசல்ட்டு, அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 0 இல்லைனா 3 வரலாம்.
ஓகேவா. இதுக்கு முன் வாரம் எங்கேயுமே 03 வராததுனால இந்த 03 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன். 0 இல்லைனா 3. இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் வந்து இதுவுமே அதே சுவர்ண கேரளம் சார்ட்டு. ஓகேவா. அதை மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். இப்போ சுவர்ண கேரளம் ரிசல்ட்லேயே 5 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர போர்ட்லேயே 7ன்ற நம்பர் வரும். இதுவுமே நீங்கள் சுவர்ண கேரளம் சார்ட் மட்டுமே எடுத்து பாருங்கள். ஓகேவா. இயர்லி சார்ட்டு, வீக்லி சார்ட் எந்த கம்பேரிஷனுமே இல்லை. எல்லாமே சுவர்ண கேரளம் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற ஒரு நம்பர் மட்டும்தான். இப்போ இங்கே 5 2 8 6 1 0. அதுக்கு அடுத்த வர நம்பர் 1 7 1 4 3 9. 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் இங்கே 7 இருக்கும். இப்போ இங்கே வந்து 3 5 7 9 3 2. 5 இருக்கும்போதே அது பக்கத்தில் 7ன்ற நம்பர் இருக்கும். இப்போ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 5 2 3 6 6 5 7. 5 பக்கத்துலேயே இங்கேயும் 7ன்ற நம்பர் இருக்கும். இப்போ போன வாரம் சுவர்ண கேரளம் ரிசல்ட்டு 2 5 8 5 6 1. ஏ போர்ட் நம்பர் 5 தான் போன வாரம் ரிசல்ட்டு சுவர்ண கேரளம் ரிசல்ட்டு. இப்போ 5 இருக்கும்போதே 7ன்ற நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த நம்பர் வந்து நான் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தட் எந்த கம்பேரிஷனில் சொல்கிறேன்னா சுவர்ண கேரளம் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். 5 பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து 7ன்ற நம்பர் வரும். இங்கே 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 7. இந்த இடத்துலையும் 5 பக்கத்துலேயே 7ன்ற நம்பர். இங்கேயும் 5 அடுத்து 7ன்ற நம்பர். இப்போ போன வாரம் சுவர்ண கேரளம் ரிசல்ட்டில் ஏ போர்டில் 5 இருக்கிறதுனால இந்த வாரம் நம்பர், அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7 வரலாம். இந்த நம்பர் மட்டும் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ சொல்லியிருக்கிற இந்த 3 மெத்தடில் 2 மெத்தட் வந்து சுவர்ண கேரளம் சார்ட் வச்சு சொல்கிற நம்பர் தான். ஃபஸ்ட்டு மெத்தட் மட்டும்தான் ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே. ஓகேவா. 6 9 இருந்தால் 4 வரலான்னு சொல்லியிருப்பேன். இந்த 2வது 3வது மெத்தட் எல்லாமே வந்து இந்த சுவர்ண கேரளம் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற ஒரு நம்பர் மட்டும்தான். இப்போ இந்த கால்குலேஷன் மெத்தட்லாம் வச்சு நம்ம எடுக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7, பி போர்டில் 4, சி போர்டில் 3 0. பாக்ஸில் 2 நம்பர் தான், 743 740. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 74, பிசி 43 40, ஏசி வந்து 73 70. இப்போ இன்றைக்கி எடுத்துருக்கிற இந்த 3 மெத்தடுமே வந்து ஒரு சார்ட் கம்பேரிஷனில் படி எடுத்த நம்பர் தான். ஃபஸ்ட்டு மெத்தடில் தான் 6 9 4 சொல்லியிருப்பேன். 6 9 இருந்தால் இந்த ஜூலை மந்த்தை பொறுத்த வரைக்கும் 4 வரலான்ட்டு 4 ஏ போர்டில் 4ன்ற நம்பர் பி போர்டில் எடுத்திருப்பேன். மீதி இந்த 2 மெத்தடுமே இந்த சுவர்ண கேரளம் ரிசல்ட்டு தான். 1 இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் சுவர்ண கேரளம் ரிசல்ட்டில் 03 வரலான்னு 03 சி போர்டில் எடுத்துட்டேன். அதே மாதிரி 5 பக்கத்துலேயே 7ன்ற நம்பர் வரும் சுவர்ண கேரளம் சார்ட்டில். அதனால் 7ன்ற நம்பர் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே சார்ட் படி எடுத்த நம்பர் தான். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏ போர்டில் 7, பி போர்டில் 4, சி போர்டில் 3 0. பாக்ஸில் 743 740. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 74, பிசி 43 40, ஏசி வந்து 73 70. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.